15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பின்னும் இயேசு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையிலையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் உவமை மூலம் கூறப்பட்ட இளையகுமாரனின் வாழ்க்கையை நவீன கால வாழ்க்கை முறை மூலம் கண்டுகளிப்போம். காட்சி 1, அன்றாட குடும்ப நிகழ்வுகள். இன்பமாக இந்த ஒரு நாளை இன்ப இயேசு தந்தீரே ஸ்தோத்திரம். தொண்டை காலையிலே கெட்டுது. காஃபி போட்டு வச்சிருப்பா, இன்னும் போட்டு வைக்கல. விஜி, காஃபி போட்டியா? இந்தா கொண்டு வரேங்க, காஃபி குடிங்க. அப்பாடா, சரி, காஃபி நல்லா போட்டிருக்கா. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டியா? இனிமேல் தான் கொடுக்கணும். இல்ல, கொடுக்கணும். சரி, காலை ரொம்ப கெட்டு போய் இருக்கு. ஆண்டவர் கிருபையா இறங்கி நம்மளுக்கு 2 பிள்ளைங்களை, ஆண் பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. நம்ம நல்ல முறையில் வளர்க்கணும். காலையில் எழும்புனோட பைபிள் வாசிக்க வைக்கணும், ஜெபம் பண்ண வைக்கணும். சரியா? சரிங்க. இன்னைக்கு பாத்தியா, இன்னைக்கு பைபிள் வாசிச்சாங்களா, ஜெபம் பண்ணாங்களான்னு? இப்ப காஃபி கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரேங்க. சரி சரி, போய் பாரு. அம்மா, காஃபி குடிங்க. அம்மா அம்மா எனக்கு காஃபிமா. அம்மா அம்மா கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. இங்க பாரு, காலையில எழும்புனோடனே மொபைல்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அண்ணனை பாரு, எவ்வளவு அழகா பைபிள் வாசிச்சிட்டு இருக்கான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதுங்கம்மா. என்னம்மா நீங்க, அவன் ஒரு மனுஷனா? அவன் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உன்னை திருத்தவே முடியாது. அவன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதுங்க. இங்க பாருங்க, பத்தினி பூஜை பரலோகத்து போகும்போது கருவாட்டு தலையை கக்கத்துக்குள்ள வச்சிருந்துச்சான். அதே மாதிரி உட்கார்றான் பாருங்க. வந்து வாசிக்கிற ஸ்டைல பாருங்க. திருட்டேன் வெளியில போகும்போது அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தான் தெரியுமா. நடிக்கிறான், வீட்டுக்குள்ளாடி எப்படி நடிக்கிறான் பாருங்க. சரி சரி, சண்டையை போடாதீங்க. ஏன்டா இப்படி இருக்க? அம்மாக்கு கொஞ்சமாவது கீழ்ப்படியலாம். போதோடா, நிறுத்துடா. உன் அட்வைஸ்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வந்துட்டான் பெரிய இவன். இவன் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. காணிக்காத அப்பா அம்மாட்ட. காலையில எந்திச்சோனா போன் தான். பைபிளுக்கு என்னைக்காவது அட்வைஸ் பண்ணாதடா. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. ஏன்டா இப்படி இருக்க? கொஞ்சமாவது பைபிள் வாசி எடுத்து. பேசாதடா, எனக்கு கோபத்தை வரவழைக்காத. ஓ சரி சரி, சண்டை போடாதீங்க. தம்பி, உனக்கு ஆபீஸ்க்கு நேரமாயிட்டு. ஆமாமா, நீ சீக்கிரம் கிளம்பு. சரிம்மா. அப்பா அம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு, போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா. நல்ல ஜோம் நீட்டு போமா. என்னமா பார்த்து போ. என்ன நல்ல ஜோம் நீட்டு போ. நல்ல பையன். ஏ மாடு மாடு. எப்பா எப்பா
உன் அண்ணனை பத்தியா அவன் காலையிலே வேலைக்கு சரிப்பா. கிளம்பி நீ இன்னும் மொபைல நோண்டிட்டு இருக்க. அவன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதுங்கப்பா. இப்படி இருந்த பண்ணி மேய்க்க கூட நீ லாய்க்கு இல்ல பாத்தியா. ஏப்பா இப்ப கிளம்பிடுறேன்ப்பா. சரிப்பா. என்ன வேலை போல வச்சிருக்க போய் பாரு. அப்படிதான் அந்த அப்பாவை வச்சு சமாளிக்கிறீங்களோ தெரியலமா. சரி, சரி வீட்டுல சரி. ஒரு நிம்மதியா கூட இருக்க முடியல. சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்பு. குளிச்சிட்டு வரேம்மா. எம்மா எம்மா நம்ம என்னடா? எங்கதான் போனாங்க? பாத்ரூம்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்க. என் செல்லம்மால என் கண்ணம்மால அந்த டவல் மட்டும் எடுத்துட்டு வரல, கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் அதை எடுத்துட்டு போறியா? என்னாலும் இந்த கதையா தான் இருக்கு. நல்ல மம்மி இல்ல, செல்ல மம்மி இல்ல, கண்ணு மம்மி இல்ல, அந்த டவலை மட்டும் எடுத்துட்டு வாங்க. இந்த டவல் ஓகே மம்மி, தேங்க்யூ மம்மி. என் மம்மினா மம்மி தான். என் அப்பா இருக்காரு. அப்பா சை அப்பா நல்லா குளிச்சு ரெடி ஆயாச்சு, கிளம்பிட வேண்டியதான் காலேஜுக்கு. சரி அம்மா, இன்னைக்கு என்ன என்னடா? டிஃபன் நம்ம வீட்ல? இட்லி சாம்பார் வச்சிருக்கேன். ஐயோ அம்மா, இட்லியா? ஆமாடா. ஐயோ, அது அந்த எய்த்த விட்டு ஜான்சன் மண்டையில விட்டு எறிங்கம்மா. அவரு தான் என்ன பத்தி அப்பாட்ட போட்டு போட்டு விடுறாரு. அவரு மண்டையில எறிங்கம்மா தான் இருக்காரு. ஐயோ கடவுளே, அந்த இட்லி யாருமா சாப்பிட முடியும்? நம்ம அப்பாக்கு கொடுங்கம்மா. இருக்கிறத சாப்பிட்டுட்டு போ. அம்மா அந்த இட்லி நம்ம அப்பா சாப்பிடுறதுக்கு தான் லைக்கு. நான் அப்பா அதெல்லாம் முடியாது. கொடுங்க. வீட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு போ. என் செல்ல மம்மி இல்ல, என் கண்ணு மம்மி இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இட்லிய அப்பாவும் நீங்களும் பொறுமையா உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு இந்த பாக்கெட் மணி மட்டும் கொஞ்சமா கூடுதலா கொடுத்தீங்கன்னா பாக்கெட் போதும். மணியா? அது எதுக்கு? மம்மி பஸ்ல போறதுக்கு எல்லாம் கொடுப்பீங்கல்ல, அதுல கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும் மம்மி. கொஞ்சம்னா கொஞ்சமா ஒரு இட்லி சாப்பிடுறதுக்கு நீங்க இங்க எவ்வளவு காசை செலவு பண்ணீங்களோ அதை விட கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கொஞ்சமா அப்படி கூட்டி கொடுத்தீங்கன்னா போதும். அதெல்லாம் முடியாது. வீட்டுல மம்மி, என்ன இருக்கோ அதை மம்மி, சாப்பிட்டுட்டு நல்ல போ. மம்மி இல்ல, என் கண்ணு மம்மி இல்ல, பொண்ணு மம்மி இல்ல, எப்படியாச்சும் கொஞ்சம் பாக்கெட் மணியை கூட்டி கொடுத்துருங்க. நான் எங்க காலேஜ் கேண்டீன்ல போய் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு கிளாஸ் நல்லா நீட்டா அட்டன் பண்ணிட்டு ஜம்முன்னு வந்துருவேன் தான். சரி சரி, எடுத்துட்டு வரேன். அப்புறம் என்ன ஒண்ணு மம்மி மறந்துட்டேன், இன்னைக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட். ஒரு 5000 வேணும், கூட்டி எடுத்துட்டு வாங்க. 5000 ரூபாயா? ஆமா. ஒரு செமஸ்டருக்கு 4 பேப்பர் தானே? அம்மா சத்தம் போடாதுங்க, அது 4 பேப்பர்ல அந்த காலம். 12 பேப்பருக்கு இன்னைக்கு கட்டணும். அப்ப எல்லாம் அரியரா? அரியர்னு சொல்லாங்க பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் எப்படி சிரிக்காங்க பாருங்க. ஐயோ எல்லாம் காதை நம்ம வீட்டுக்குள்ள தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எனக்கு நல்ல அம்மா இல்ல, ஒரு 5000 எடுத்துட்டு வாங்க மாமி. சரி சரி, எடுத்துட்டு வரேன். அப்பாடா, எப்படியோ சாதிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு ஜமாச்சிட வேண்டியதான். இந்த மம்மி 5000 என்றதுக்கு 50 நாளைக்கு ஆகும் போலியே. ஐயோ, இந்தா 5000 ரூபாய். சரி மம்மி, தேங்க்யூ மம்மி. சரி, ஃபீஸை கட்டிட்டு மீதி பணத்தை கொண்டு வரணும். இதுல எப்படி மம்மி மீதி? கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணது திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வரணும். ஐயோ, இதுல போய் மீதி பணத்தை கேட்காங்களே எங்க அம்மா. கெட்டின இதுக்கு ரெசிப்டும் கொண்டு வந்து அச்சோ, தரணும். எங்க காலேஜ்ல ரெசிப்டே கொடுக்க மாட்டாங்கம்மா. எல்லாம் கொடுப்பாங்க, எல்லா காலேஜ்லயும் கொடுப்பாங்க. ஏம்மா நீங்க வேற, எங்க காலேஜ்ல ரொம்ப ஸ்லோமா, ரெசிப்ட்லாம் போட்டுக்க மாட்டாங்கம்மா. அதெல்லாம் எனக்கு ரெசிப்ட் வேணும். ஏம்மா சும்மா இருங்கம்மா. சரிம்மா, அதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கலாமா. சரி, சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. பாய்மா. காட்சி 2 நண்பர்களுடன் இளையகுமாரன். என்னடா மாப்பிள, உங்க அம்மாட்ட இருந்து ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டியாடா? ஆமாடா மாப்பிள, 5000 சுட்டுட்டேன். சூப்பர்டா, சூப்பர். ஆமா, இன்னைக்கு அது போதும் நமக்கு. ஆமா, 5000 எங்கடா பார்த்தோம்? என்னடா மாப்பிள, 5000 தானே நேத்து வாங்க சொன்னீங்க, இன்னைக்கு எங்க பத்தோங்கறீங்க? கிறிஸ்மஸ் வரப்போகுது, நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், மாலுக்கு போகணும், கிளப்புக்குலாம் போகணும், காஃபி டே வேற கொண்டாடணும். இதுக்கு சேர்த்து மொத்தமா உங்க அம்மாட்ட 50000 வாங்கிட்டு வாடா. அப்படியாடா? ஆமாடா. அப்படி உங்க அப்பாட்ட சொல்லி ஒரு கேடிஎம் பைக்கும் சேர்த்து வாங்கிரு. இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்படி லீவ்ல வீலிங் போனோம்னு வச்சுக்கோயேன், செம ஜாலியா இருக்கும். மாப்பிள, எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான்டா. அதுல இருந்து இப்படி இப்படி போறாங்கல்ல. ஆமா, செமையா இருக்கும். ரொம்ப ஆசை தான். வேற சேர்ந்து போனோம்னு வச்சுக்கோயேன், அப்படி கலக்கலாம். ஆமா மாப்பிள, அது வாங்கினா எவ்வளவு ரூபா ஆகும்? என்னத்த எல்லாம் ரோட் டாக்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 3 லட்சம் ரூபாய் தாண்டா வரும். அவ்வளவுதானா? ஆமா, எப்படியாவது வாங்கிருன்னு. சரி மாப்ள, வாங்கிருவோம் மாப்ள, கண்டிப்பா வாங்கிருவோம். கண்டிப்பா நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது கேடிஎம் பைக்கோட தான் மீட் பண்றோம் மாப்ள. சரிடா. சரி மாப்பிள, 5000க்கு 50000க்கு ஏன் உங்க அப்பாட்ட போய் பிச்சை கேக்குற? நீ தான் பெரிய கோடீஸ்வரனாச்சேடா. கோடீஸ்வரன் என்ன பார்த்தா தெரியல? ஆமாடா, உங்க அப்பாட்ட போய் சொத்துல உனக்கு சேர வேண்டிய பாகத்தை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான்டா. என்ன மாப்ள சொல்ற நீ? அதான்டா, உனக்கு சேர வேண்டிய பங்கை வாங்கிட்டு வந்துரு பிரிச்சு. ஆமா, என்ன எங்க அண்ணன் விட கொஞ்சம் திருட்டு பையன். கொஞ்சம் அப்படியே முடிச்சு எங்க அப்பா டமாட்ட கறந்துருவான். அவன் மொத்தமா அமுக்குறதுக்குள்ள நீ வாங்கிரு எப்படியாது. சரி மாப்ள, போய் இன்னைக்கு சாதிச்சிட்டு வரேன். சரி சரியா மாப்ள? சரி மாப்ள, ஆல் தி பெஸ்ட். थैंक यू மாப்ள. மாப்ள அடுத்த மீட் பண்ணும்போது நம்ம சொத்தோட வரேன் மாப்ள. கேடிஎம் பைக்கோட வந்துரு முதல்ல. சரி மாப்ள, பை மாப்ள. சரிடா. விஜய், என்னங்க மணி 11 ஆகுது. சின்னவன் வந்த மாதிரி இல்ல, வந்துட்டானா? நீங்க தூங்க போங்கங்க, நான் பாத்துக்கிறேன் அவனை.
சரி, அவன் எப்போ வந்தாலும் சரி என்னை பார்க்காம வீட்டுக்குள்ள விடக்கூடாது, சரியா? சரிங்க, நீங்க தூங்குங்க. எம்மா எம்மா, டேய் கத்தாத. என்னம்மா? அப்பா எங்க? அப்பா நடு வீட்டுக்குள்ள ரொம்ப கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அச்சோ, இருங்க பாக்க. நீ வந்தா ஐயோ, நடு வீட்டுக்குள்ள நங்கூரம் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, எப்படி போக வீட்டுக்குள்ள? உன்னை பார்க்காம ஸ்டைல பாருங்க. ஐயோ எப்பா எம்மா, என்னம்மா பண்ண? என்ன செய்வியோ அவருக்கு தெரியாம எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிரு. இப்போ உங்க மகன் எப்படி அசத்துறேன்னு பாருங்க. நல்லா தூங்குறாங்க. இப்ப போறேன் பாருங்க உங்க மகன். பாத்து போடா. டொயிங். டேய் டேய், எப்பா நில்லு. எப்பா, மணி என்ன ஆகுது? மணி 10:45பா. 10:45, 11 ஆகுது. வர்ற நேரமா? எப்பா 10:45 தான் ஆச்சுப்பா. காலேஜ் உனக்கு இது வரைக்கும் திறந்து வச்சிருக்காரா? எப்பா ஒண்ணும் இல்லப்பா, பஸ் அப்படி ஒரு கூட்டம்பா, இப்படி தள்ளி அப்படி தள்ளி பஸ் ஏறதுக்குள்ளடி போதும் ஆயிட்டுப்பா. சும்மா டயலாக் பேசிட்டு இருக்காது. உன் அண்ணனை பாரு, வேலைக்கு போனா திரும்ப ஒழுங்கா வந்துட்டான். என் கூடயே நீ எனக்கு இருக்கே பேசுவாங்க. காலேஜுக்கு போயிட்டு வர்ற நேரமா? எப்பா பஸ் அவ்வளவு கூட்டம்பா. ஒண்ணும் இல்லப்பா, இனிமே நான் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா. ஒண்ணு எனக்கு பண்ணுங்கப்பா, ஒரே ஒரு கேடிஎம் பைக் மட்டும் நீங்க வாங்கி கொடுங்கப்பா. கேடிஎம் பைக்கா? வேலைக்கு போற அண்ணனே பஸ்ல போயிட்டு இருக்கான், படிக்கிறவனுக்கு கேடிஎம் பைக் கேக்குதா? பைக் ஓட்ட தெரியாதுப்பா, எனக்கு தெரியும்பா. எப்பா ஒரு கேடிஎம் பைக் மட்டும் அதெல்லாம் வாங்கி தர முடியாது. எப்பா எப்படியாவது அம்மாட்ட பேசி ஒரு கேடிஎம் பைக். 4:10 காலேஜ் முடியும்பா, 4:20 நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றுவேன். அம்மா என்னெல்லாம் வேலை செய்ய சொல்றாங்களோ, கடைக்கு போகணுமா இங்க போகணுமா போயிட்டு வந்துருவேன்ப்பா. அதெல்லாம் நான் வாங்கி தர முடியாது உனக்கு. நீ பஸ்ல தான் போகணும், ஒழுங்கா டைமுக்கு வரணும். ஒரு கேடிஎம் பைக் மட்டும் ப்ளீஸ், நீங்க மனசு வச்சா நடக்கும். முடியாது, வாங்கி தர முடியாது. வாங்கி தர முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி, எனக்கு ஒண்ணும் நீங்க வாங்கி கொடுக்க வேண்டாம். சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு வைங்க. என்னது சொத்துல பங்கா? ஆமா. சொத்துன்னு உனக்கு என்னன்னு தெரியுமாடா? தெரியும். சொத்தை கேட்கான இந்த வயசுல? டேய், உன் கூட சேர்ந்திருக்க நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்களா எப்படிப்பட்ட பயல்கள்ன்ட்டு? எப்பா யார வேணாலும் பேசுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னீங்க எனக்கு பயங்கரமான கோபம் வந்துரும். சும்மா உன்னானே என் ஃப்ரெண்ட்ஸ் 3 வரையும் ரொம்ப குறைச்சு பேசுறீங்க நீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பேசக்கூடாது. நீங்க சொத்தை பிரிச்சு வைங்க. சொத்து வேணும் எனக்கு. சரியில்லை. எப்பா விஜி பாத்தியா, பையன் இப்பவுமே சொத்தை கேட்டுட்டு இருக்கானே. நம்ம பிள்ளைய நல்லா தான் வளர்த்தோம், இப்படி இருக்கானே, நம்ம என்ன செய்ய? சே, என்ன கவலையா இருக்கு, இந்த வயசுல இப்படி கேட்கானே. என்ன செய்யலாம்? சரி, நீங்க நல்லா யோசித்து ஒரு முடிவை எடுங்க. ரெண்டு பேரும் யோசிக்காமலாம், ஒரே யோசனை தான். எப்ப சொத்தை பிரிச்சு தர போறாங்களோ தெரியல. ரொம்ப மோசமானவனுங்களே. யோசனை முடிஞ்சுச்சா? சரி, கொடுத்துருவோமா? சரிங்க, கொடுத்துருங்க. சரி, என்ன உனக்கு சேர வேண்டிய பங்கு நான் வச்சுக்கோ. சரி, ஒழுங்காயிரு. ஒழுங்காயிரா? சரி, ஓகே ஒழுங்கா இருப்பேன். சே விஜய், என்னங்க பையனை பாத்தியா, என்ன கவலையா இருக்கு. சே, எனக்கே இவ்வளவு கவலைனா நம்ம படைச்ச ஆண்டவர் எவ்வளவு கவலைப்படுவாரு. இதுக்காக தானே நம்ம இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்திருக்காரு. சே, இப்படி போயிட்டானே நம்ம பையன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வேற சரியில்லை, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ரொம்ப கவலையா இருக்கே. சுயமா தீர்மானம் எடுக்கவும் தெரியாது, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இது குறித்து நாம் பாடல் கூட பாடுவோமே, அந்த பாடலை கேட்போமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரியா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரியா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரியா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரியா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. வேதத்தில் கூட இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம்.
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். தவறி போனவன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 5, 6, 8ஆம் வசனத்தின்படி மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. மெய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மகன் சத்துருவின் பிடியில் மாட்டிக்கொண்டானே என்று கவலைப்படுகிறார் தந்தை. காட்சி 4. இந்த நவீன காலத்துக்கு ஏற்றபடி இளைய மகனின் இதயம் என்ற அவனது இல்லம், அவனது வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று என்னடா போனவன ஆளை காணணும். டேய் அவன் வருவான்டா. எப்படி? சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு ஓ, வருவான்டா. அதுக்கு நேரம் ஆகும்லனே. சரி கேட்டி. டேய் மாப்ள மச்சான் பைக் எப்படிடா இருக்கு? கேடிஎம் பைக்ல வந்து கேட்டிடா. சூப்பர்டா. எப்படிடா மாப்ள கலர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. செமையா இருக்குடா. ஜாலி தானே இப்போ பாருங்கடா கலர் செமையா இருக்குல்ல. சூப்பர்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன்டா மாப்ள. ஆனா நீ பரவாயில்ல சாய்ச்சிட்டியடா. ஆமாடா மாப்ள. சரி மாப்ள பையில என்ன வச்சிருக்க? மாப்ள பணம். சொத்தை பிரிச்சு வாங்கிட்ட. என்ன பார்த்தா தெரியல எவ்வளவு டயர்டா இருக்கேன். ஆமா 2 நாள் தூங்கல போல பாரு. அங்க இங்க ஒரே நடடா. எங்க அப்பா கூட அங்க இங்க சொத்தை பிரிச்சு வாங்கிட்டேன் மாப்ள. சரி ஆமா ஜாலியா இருக்கலாமே. அவ்வளவு பணம் தான் மாப்ள. முதல்ல போன் வாட்ச் எல்லாம் முதல்ல உனக்கு வாங்கு. ஆமா மாப்ள. உடனே தான் வர வழியில வாங்க முடிஞ்சிச்சு. ஐபோன் வாங்கணும்டா. ஐபோன் எல்லாம் வாங்கிருவோம் மாப்ள. வாங்கிரோம். சரியா? பிறகு தியேட்டர்ல போய் நல்ல படம் பார்த்துட்டு ஆமா மாப்ள பாத்துருவோம் மாப்ள. ரொம்ப நாளா ஏசி தியேட்டரா பாத்து. அப்புறம் மாப்ள நல்ல படம் பார்த்துட்டு வாட்ச் மொபைல் அது இதெல்லாம் வாங்கிட்டு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை வாங்கிக்கங்க மாப்ள. சரிடா. எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்ல காஸ்ட்லியா ஒரு ரூம் புக் பண்ணணும். எங்கேயுமே இல்ல நல்ல காஸ்ட்லியா உங்களுக்கு தெரியும்ல. தெரியும்டா. போட்றோம். பார்த்து போட்றோம். காஸ்ட்லியா ஒரு ரூம் புக் பண்ணி நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் மாப்ள. அதான் இன்னைக்கு நம்ம பிளான். சூப்பர். ஓகேவா மாப்ள? சூப்பர்டா. சரி மாப்ள பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க மாப்ள. சரி ரொம்ப பத்திரம். உங்களை நம்பி தந்திருக்கேன். எங்க அப்பா உங்க 3 வரையும் பயங்கர கேச்சி. ஐயோ கட்டையும் நட்டையும் குட்டையும் வெள்ளையும் ஏசிட்டே இருக்காப்ப. ஐயோ எங்க அப்பாட்ட உங்களுக்காக சண்டை போட்டிருக்கேன் மாப்ள. நாளைக்கு அவர் கண்ணுல நாங்க மாட்டல. சரி மாட்னீங்க தொலைஞ்சீங்க. சரியா? சரி மாப்ள பணம் பத்திரம் மாப்ள. சரி பத்திரமா வச்சுக்கிறோம். ஓகே மாப்ள. வாங்க மாப்ள கிளம்புவோம். மார்க் போயிட்டு வருவோம். இந்த வசனமும் இல்லை, வெறுமையாக இருக்கிறது. படிக்கும் அறை எப்படி இருக்கிறது பாருங்கள். சுத்தமில்லாத அறை. படிக்கும் டேபிளில் சிதறி கிடக்கும் புத்தகங்கள், ஹோட்டல் சாப்பாடு, கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், பாட புத்தகங்கள் அங்கும் இங்குமாக கிடைக்கிறது. ப்ராஜெக்ட் வேலைகள் செய்யும் சார்ட், கலர் பென்சில், பெயிண்டிங் திங்ஸ் எல்லாம் அலங்கோலமாக கிடைக்கிறது. உணவு அறையை பாருங்கள், படுக்கை அறையை பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இந்த வசனம் அவனுக்கு தெரியும், ஆனால் அதை பயன்படுத்தவில்லை. வசனங்கள் மூளையில் இருந்தது, ஆனால் அவன் இருதயத்தில் இல்லை. அதனால்தான் அவன் வாழ்க்கை இவ்வாறு இருந்தது. இறுதியில் இளைய மகன் செய்த காரியத்தை, இளைய மகனின் நண்பர்கள் செய்த காரியத்தை பாருங்கள். சிறிது நாள் கழித்து இரவு படுத்து தூங்கும்போது அவனுடைய நண்பர்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு போய்விடுகிறார்கள். டேய் மாப்ள அவன் நல்லா தூங்குறான்டா. சரி இப்பதான் நம்ம பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடிர வேண்டியதுதான். பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சுவான். இருக்குது. ஆமா அப்புறம் நம்மகிட்ட கேட்டுருவான். நம்ம அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிருவோம்.
ஆமாடா ஆமாடா உனக்கு இதான் என்னெல்லாம் வேணுமோ எடு சீக்கிரம். இதான் நல்ல நல்லா சந்தர்ப்பம்டா. தூங்கிக்கிட்டு இருக்காண்டா. ஆமா, எடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஏய், உனக்கு என்னடா வேணும்? நான் செல் எடுத்துக்கிறேன், வாட்ச். டேய், நான் செயின் எடுத்துக்கிறேன்டா. ஏடிஎம் பைக் போதும். ஏ மாப்ள, நீ அடி போட்டதே அதான் போல. ஆமா, அப்புறம் அந்த பைக்ன்ட்டு பேக்ல கொஞ்சம் பணம் இருக்கும் பாத்துக்கிடு, அதையும் எடுத்துக்கிறேன் நானு. சரி சரி, எடுத்தாச்சா? ஓடி ஓடி அவன் எலும்புக்குள்ள ஓடிரும். வாங்க வாங்க. பைக்ல வேற காசு இருக்குடா, அதை எடுத்துருவேன்டா பணத்தை. சரி, எடு எடு, என்ன வேணுமோ எடுடா சீக்கிரம். சரி, ஸ்டார்ட் பண்றேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ற, ஓடி வந்துரு. போயிரும். ஓடியா ஓடியா. மணி எத்தனை ஆச்சுன்னு தெரியல. மொபைலை வச்சுருந்தேன் இங்கே. மொபைல் ஐயையோ, மொபைலை காணோம். வாட்ச் இந்த பக்கம் வச்சுருந்தேன், வாட்சை காணோம். மாப்பிள மாப்பிள மச்சான் எங்கே போனானுங்க? ஐயோ, என் செயினை காணோம். ஐயோ செயினை காணோம். ஐயோ, செயின் போச்சு. ஐயோ மாப்பிள மச்சான், மாப்பிள மச்சான். ஐயோ, என் காசையும் காணோம். எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டானுங்க போலையே. ஐயோ ஐயோ போச்சு. ஐயோ, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுங்களே. ஐயோ, என் பேக் ஒன்னையும் காணோம். நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த ரூம் இருக்கு, நானும் இருக்கேன், பெட்டும் இருக்கு, தலையணையும் இருக்கு. ஐயோ ஐயோ, எனக்கு ஒன்றும் காணோமே. ஐயோ ஐயோ, இந்த லாட்ஜில் ஓனர் வேற ரூம் ரெண்டு கேட்பாரு. அந்த ஆள் வேற மோசமான ஆளு. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆமா ஐயா. ஐயா, ரூம் ரெண்ட் கொடுத்து 4 ஆயிட்ட. ஐயா அது தந்துருவேன் ஐயா, தந்துருவேன். இன்னைக்கு தாரேன்னு சொல்லியிருந்தாலாமா? ஆமா ஐயா, தந்துருவேன் ஐயா. ஒரு வாரம் டைம் கொடுங்க ஐயா. ஒரு வாரமா? இன்னைக்கு தாரேன்னு சொல்லியிருந்தா பாத்துக்க. ஐயோ, இந்த ஆள் வேற சுடுமுஞ்சி இந்த நிலை நிற்கிறாரு. ஐயோ ஐயா, பணத்தை எடு. ஐயா, அது ஒன்றும் இல்லையா, அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா. நீங்க ஒரு வாரம் டைம் தாங்க ஐயா. நான் எப்படியாச்சும் தந்துருவேன் ஐயா. பைக்கு வெள்ளையன் குட்டையன் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூத்து போதே நான் நினைச்சேன். சரி, காசு இருக்கா இல்லையா? ஐயா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா. நான் ஒண்ணு சொல்றேன். ரூமுக்கு பின்னால கோட் இருக்குயா, இது தரையா. இது ஒண்ணுக்கு ஆகாது. ரூமுக்கு பின்னால கொஞ்சம் ஒரு 25 பன்னி கிடக்கு. ஐயோ, அத மேய்க்கிறதுக்கு ஆள் இல்ல. போய் பார்த்து தவிடு கூட எல்லாம் குலைச்சி ஒழுங்கா வச்சு பண்ணிய ஒழுங்கா மேய். ஐயோ, என்னைக்கு பண்ணி வச்சு என்னைக்கு பண்ணிக்கு கடமைக்கு போட்டாரு. ஐயோ, இந்த கோட்டோட இருந்து பண்ணி வைக்கணுமா? ஐயோ ஐயோ, இந்த பண்ணி வேற அமுக்கு அமுக்குன்னு திங்குது. ஐயோ, நமக்கு ஒண்ணும் கிடைக்கலையே. ஐயோ, பண்ணி கொஞ்சம். ஐயோ ஐயோ, வயிறு ரொம்ப பசிக்குதே. ஐயோ, அந்த பண்ணி வேற திங்குது, எனக்கு கிடைக்கலையே. ஐயோ ஐயோ, வயிறு பசிக்குதே. நான் என்ன சாப்பிட, என்ன செய்ய? ஐயோ ஐயோ, எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட கிறிஸ்மஸ் டைம் வேற ராஜா சாப்பாடு சாப்பிடுவாங்க. நாங்கள் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறனே. எங்கள் அப்பா சொன்னதை கேட்காம நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஏமாந்து போயிட்டனே. ஐயோ, இந்த பண்ணி திங்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. நான் என்ன செய்ய? ஐயோ, நான் எங்கள் அப்பாட்ட போய் எப்படியாவது என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்கப்பா, என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கங்கப்பா. என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இன்னொரு வாழ்க்கை, இல்லைன்னா இல்லை. நான் எங்கள் அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, என்னை எங்கள் அப்பா ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரான்னு தெரியலையே. நான் தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ, நான் எங்கள் அப்பாவை தேடி போகிறேன். ஒழுக்கக்கேட்டினால் ஏழ்மை, உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது, பாவத்தின் நிமித்தம் பாவப்பித்து பிடிக்கிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொள்கிறது. காட்சி 6. ஆவலோடு காத்திருக்கும் தந்தை. ஐயோ, என் பையன் போய் எவ்வளோ நாளாச்சு, எப்படி இருக்கான், என்ன செய்கிறான்னு தெரியலையே. சே, அவன் நண்பர்கள் வேற ரொம்ப இதாக இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறானே தெரியலையே. எப்பா, எப்பவும் என் பையன் சத்தம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்பா, என்னது பையன் சத்தம் தானா? எப்பா, என்னது நான் காண்கிறது கனவா நினைவா? எப்பா, ஏ தம்பி, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. ஏ, இப்படி ஆயிட்டேடா. எப்பா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. நான் உன்னை என்னைக்கோ மன்னிச்சிட்டேன்டா. மன்னிச்சிருங்கப்பா. என்ன எப்பா, நான் பரத்துக்கு விரோதமாக உங்களுக்கு முன்னாவும் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா.
இனிமே உங்களுடைய குமாரன் சொல்லக்கூடிய தகுதியே நான் இழந்துட்டேன்ப்பா. உங்க கூலிக்காரன்ல ஒருத்தனா என்ன நீங்க வச்சுக்கங்கப்பா. அப்படி ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டேன்ப்பா. உங்க கூலிக்காரன்ல ஒருத்தனா என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய் டேய் அப்படிலாம் உனக்கு சொல்லாடே. சட்டல என்ன இப்படி கிழிஞ்சு போய் இருக்கு? எப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்கப்பா. ஏய் ஏய் ஜெய்சிங், கொண்டாட ஒரு வஸ்திரத்தை எடுவாடா. என் பையன் வந்துட்டான்டா. கொண்டா கொண்டா வஸ்திரத்தை கொண்டா. கோட்டு சரி போடுவல்ல ஏற்கனவே. ஆமாடா, கிறிஸ்மஸ்க்கு வாங்கி வச்சிருக்கோம். தம்பி என்னடா உனக்கு கிறிஸ்மஸ்க்கு வாங்கி வச்சேன்டா. நீ இங்க இல்லைனாலும் உன் நினைப்பாவே இருந்தேன். என்ன சரிப்பா போட்டுக்கோ. ஏய் கையில உள்ள மோதிரத்தைங்கடா கலத்திட்டு போயிட்டானுங்கப்பா. ஆமா கால்ல செருப்பே இல்ல. எவ்வளவு உயர்ந்த செருப்பெல்லாம் போட்டுட்டு இருப்ப. இப்படி என்னடா தவறு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஜெய்சிங் அந்த மோதிரத்தையும் இதுக்கு பாதரட்சையும் கொண்டாடா. வீரோக்கள தம்பிக்கு எடுத்துட்டு வரடி. கொஞ்சம் போறீங்க, அவசரப்படாதீங்க. சீக்கிரம். டேய் என்னடா இப்படி இதாயிட்டு? கொண்டா கொண்டா சீக்கிரம் கொண்டா. ஐயா என்னங்க என்னடா போட்டுக்கோ. சரிப்பா, ஓகேப்பா. தான் வேதத்தில் இவ்வாறு சொல்கிறது. ஏய் ஜெய்சிங், என்னம்மா போய் ஒரு நல்ல ஒரு கொளுத்த கண்டு அடிடா. என் மகன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான். இதுக்கு தானே இந்த அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனத்தில் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று. உலக தகப்பன் திரும்பி வந்த மகனுக்கு விருந்து கொடுத்ததை பார்த்தீர்களா? இப்போதும் பரலோக தகப்பன் கொடுக்கும் விருந்து எப்படி இருக்கும் என்று இந்த பாடல் மூலம் கேட்போமா? சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கள்தானே. எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கள்தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பாவிக்கு எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கள்தானே. ஆட்டியிருந்தான் கண்டு கொண்டான், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான். ஆட்டியிருந்தான் கண்டு கொண்டான், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பாவிக்கு எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நீங்கள்தானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டான். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டான். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா
செய்தல், ஆலயம் செல்லாமல் இருப்பவனின் இதயம் எப்படி இருக்கும் என்றால், அவன் உலக தகப்பனிடத்திலும் சரியாக நடந்து கொள்ள மாட்டான், ஆத்தும தகப்பனிடத்திலும் சரியாக நடந்து கொள்ள மாட்டான். ஆத்தும தகப்பன் பரலோக தகப்பனை விட்டு பிரிந்து செல்பவனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். இதிலிருந்து தப்பிச் செல்ல வேதம் நமக்கு வழி சொல்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களின்படி, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனையாக நமக்கு சொல்வது, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. வேதம் சொல்லும் வசனங்களின்படி நாம் வாழும்போது நமக்கு இங்குள்ள வாழ்க்கையும் சமாதானமாக இருக்கும், பரலோக வாழ்வும் கிடைக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுதான் நற்செய்திக்குள் இருக்கும் நற்செய்தி. முதல் வருகையை ஹாப்பியாக கொண்டாடுகிறோம். மோட்ச பயணம் போகும் வழியில் பல மேடு பள்ளங்களை சந்திக்கிறோம். 2ஆம் வருகையை நாம் ஹாப்பியாக சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது.